வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. ரூபாய் 2400 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ பிங்கிற 2 பேருக்கு இந்த தொகையை 2:3 விகிதத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம். அப்ப நமக்கு ஏக்கு பாத்தீங்கன்னா 2 பங்கு வரும், பிக்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு வரும். நமக்கு அந்த பங்குல என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப நமக்கு ஏக்கு பாத்தீங்கன்னா 2 பங்கு 2x, பிக்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு தானே 3x. அந்த ரெண்டையும் நம்ம மொத்தமா சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்னா 2400 வரும். இப்ப நம்ம 2x கூட 3x கூட்டணும் அப்படின்னா நமக்கு 5x வருமா, 5x ஈக்குவல் டு 2400. இப்ப நம்ம இந்த ரெண்டையுமே 5 போல கட் பண்ண போறோம். 5 5 24 நமக்கு 4 5 20 சரியா, மிச்சம் 4 வருமா, அப்ப 40 40னா நமக்கு 8 முறை வரும் 0. அப்ப நமக்கு x ஈக்குவல் டு 480 வருது. நமக்கு தேவையானது பிக்கு எவ்வளவு கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. பிக்கு 3 பங்கு கிடைக்கும் சரியா, 3x. இப்ப என்ன பண்ணலாம்னா 3x பதிலா 3 x என்ன போடணும் 480 போட்டுக்கலாம். இப்ப ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். பெருக்கலாம் பாருங்க. 0 × 3 0 தான் வரும். 8 3 24, 4 மேல 2 போட்டுக்கலாம். 4 3 12, 2 கூட்டும் போது 14 வரும். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1440 கிடைக்குது. இதான் பிக்கு கிடைக்கும் தொகை. இது நமக்கு ஆப்ஷன் டி இருக்குது. இதே மாதிரி ஏக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.